ராஜகலை அம்சம் அவரும் ஆளே தேடுறதே கஷ்டமா இருக்குது. முடிக்க யாரா ஜெயின் ஜெயின் கேட்குறீங்க? சரி சரி ஆளுங்களாமாங்க தெரியும். எங்க போறது ஒரு ரைடு அப்படி அது வழி சார் அது நேர வழியில இல்ல அந்த பதர்ல போட்டுடலாம் இல்ல அதோட அப்படியே தள்ள பாருங்க அங்க இல்ல சார் முனி இங்க போடுது சார் முனி வரட்டும் அடியோட முனி வரட்டும் சொல்ல மாட்டீங்கன்னா நான் இங்க தர்மதிக்கு மேல வந்து திட்டு வருவாங்க லேட் திட்டு வருவோம் கடைசியே முறை இருக்கு பாருங்க கொடை மாதிரி வச்சு அதுல திட்டு வச்சுட்டான் பாருங்க தர்மதிக்கு மேலேயும் ஒரு திட்டு வச்சுட்டாங்க. உங்களுக்கு ஆசைப்பட்டு அங்க மூணு நிறைய வந்துருங்க என்ன பிடிச்சிங்க அப்படியே அது பிடிக்கலாம் அவ்வளவுதான் பிடிங்க இப்ப பிடி போடு போடு குடாடா கை 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 அப்படியே கால மாட்டு மேல முச்சா இங்க வராது பெரிய உலக ஊரே வருது சார் இது பெரிய ஊரே வர மாதிரி தந்து வருது மாமா இல்ல நீங்க வந்துருங்க ஒருத்தர் முடியாது சார் வாடி எப்படி போறீங்க நான் இப்படி doங்க அந்த கீழ போடு ஒருத்தர் முடியாது சார் ரெண்டு பேர் ஒரு உலகமே தன்னமா ஒரு ஆகா சார் இது நம்ம இது மேல குச்சிட்ட கஷ்டம் வராது நம்ம இது ஆமா முள்ளு சார் தங்க முள்ளு எங்க வேணா கையிக்க முடியாது போடு போடு புடி 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 உடாதா உடாதா வீடு வீடு ஒண்ணே ரெண்டு கையிக்க முடியாது புடி 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 இந்த டைம் இந்த பக்கம் வந்துருங்க இது எங்க புடிக்குது இந்த பக்கம் போடுங்க தாண்டி அந்த பக்கம் போடுங்க அது பனில எடுத்துங்க சார் சார் அது ஒரு நிமிஷம் அது எடுத்துங்களா மாட்டி ஈத்துங்க அப்படியே அந்த தம்பி பக்கம் போடுங்க இப்படி இந்த பக்கம் வாங்க அப்படியே அது வந்துரும் சார் அந்த காஞ்சது பூரா கீழ வந்துரும் பாருங்க புடிக்குதுல சும்மா அது புடிக்கலாத மாமா இந்த பக்கம் ஒண்ணா ரெண்டா மூணு மூணு கீழ அப்படியே சொல்லிடு மாமா ஒண்ணா ரெண்டா மூணு அவ்வளவுதான் இரு கீழ வந்துறேன் ஹரிஷ் எல்லாம் எடு ஃபுல்லா எவ்வளவு பெருசு இதெல்லாம் எடு சரிமா முள்ளு நடிக்குதா ஐயோ ஐயோ எரிமலை ஒன்று புறப்பட்டும் ஒண்ணும் முள்ளா இருக்கதா பேரு நான் அத கவிக்கல குமார் பாஸ் நீ அட்ட வந்துருமா வருது நைஸா வருது முடியுமா சொல்லிடு ஒண்ணு ரெண்டு மூணு அவ்வளவுதான் சார் ஒண்ணு ஒண்ணு ரெண்டு இதுதான் அதே மாதிரி ஒண்ணு ரெண்டு மூணு லைட் தூக்கி கொடுங்க கல்ல மாட்டி வெட்டிடலாமா கல்லுல மாட்டி தூக்கி விடுங்க லாங் வர சஸ்டிப் பண்ணிடுங்க இது லாங்னா கிடைக்காது கொஞ்சம் வெட்டிட்டு இப்படி ஏத்தினா வரும்னு நினைக்கிறேன் அதான் இது வெட்டிட்டு பரம்படி பாருங்க வெட்டிடலாம் பாதி அதான் நினைக்கிறேன் ஏன்னா நீட்டா இருக்கும்போது ஒரு ஸ்டிப் கிடைக்க மாட்டேங்குது சார் வெட்டிட்டு தான் கரெக்டா இருக்கும் கட்டி விடுங்க அந்த மூணு வெட்டா மொத்தம் வந்துடும் சார் நீ விட்டுருங்க இதுல வச்சு சிஸ்ல இத வெட்டறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்தீங்க சார் அஜித் சார் அதான் நினைச்சேன் அது வச்சிட்டு இருக்காரு சார் வெட்டறதுக்கு முன்னாடி போட்டோஸ் இருக்கு எல்லாம் இருக்கு இல்ல வெட்டறதுக்கு முன்னாடி ஃபுல்லா எடுத்தீங்க அதுதான் முக்கியம் ஏன்னா வெட்டறதுக்கு முன்னாடி இப்படி எடுத்தா அந்த கலப்படியா அப்ப வித்தியாசம் தெரியும் பாப்பா இப்படி இருந்து எடுத்து இப்படி ஆகிருக்கான்றது ஆதாரம் தான் அதான் நம்ம இவரு அவரை வேற போய் பார்க்கணும் ஒண்ணு ரெண்டு சாண்டலுக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லினா போ ரெண்டு மூணு ஒண்ணு ரெண்டு பெரிய பழைய ஓட்டுங்க ஐயோ நீ எப்பெல்லாம் வலு கொடுத்துக்கிறீங்களோ நீ முன்னாடி ஓடிங்க நான் வர மாட்டேன்னு பேன் நிக்குது பாதி அது தடையா தூக்கி போட்டீங்க இருங்க இதெல்லாம் பின்னி இருந்தது அது
இப்பதான் இருக்கும். அழிக்கலாம் பட் நம்ம நோக்கம் அழிக்கிறது மட்டுமே இல்லை. ஏன்னா அதை ஈத்திங்கன்னா வந்துடும் முள்ளு. தாமரை தான் வச்சுப்பாங்க இந்த காலில் பீடத்தில். கையில் போட போது கையில் போட ஜாகிரதை. புலவர் சே ராசு ஐயாவை சொல்றேன். அதை போய் பார்த்தோம். போன வாரத்தில் வந்துட்டார் ஹாஸ்பிட்டலேருந்து வந்துட்டார். போன வாரம் இதுக்கு மீட்டிங்கே வந்துருந்தாரு தஞ்சாவூருக்கு. ஒரு பாப்பா ஒன்று ஏதோ கட்டுரை எழுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எழுதி அணிந்துரை எழுதி கொடுத்துட்டு கொஞ்சம் படுத்தப்படுக்க தான் இருந்தார். இப்போ தான் பெட்லேருந்து ஏன் வந்தாங்க. போன வாரம் சார் நீங்கள் ஏன்னா யார் என்ன சொன்னார்னு சொன்னேன். பார்த்தா சீக்கிரத்தில் போய் பாருங்க. சந்திரமூர்த்தி சொல்லியிருக்கிறேன். சந்திரமூர்த்தி சொன்னார். நீங்கள் அவரை போய் இதை மாதிரி கூப்பிடுங்க, போய் பாருங்க. ஏதாவது ஒரு இதுக்கு இப்போ இந்த கொம்பில் கட்டி அதை ஈட்ட விட அந்த வேலை நம்ம இதை கொளுத்தினாலே பாறையை வெடிக்கின்றீங்க. இங்கே இல்லை, அங்கே கிட்ட கொளுத்துவாங்க. சரி சரி அதான் கேட்குறேன். எனக்கு தெரியல. ஒன்றில் வெப்பம் வரும் இல்லையா, ஹீட் வரும் வந்து பாறை வெடிக்கும் சார். நீங்கள் கொளுத்துனா பாருங்களா, பாறை வெடிக்கும். ஏற்கனவே பாறை வெடிக்கும். கொஞ்சம் தான் இதை கொளுத்தினா வருமானு கேட்குறாங்க. அவ்வளோ அதுக்கே இதான் இல்லை. சாமியாடு தான் இருக்கு. அதான் ஆனால் இவ்வளோ வெயில தாங்குது. ஆனால் வெப்பம் அந்த வெப்பம் இது தாங்காது சார். இந்த வெப்பம் கம்மி தானே சார். இந்த வர வெப்பம் இது வந்து ஓவர் இல்லை ஹீட்டு. அந்த வெப்பம் அந்த அளவுக்கு கொளுத்துற அளவு வெப்பமாக இருக்குது. கொளுத்துலாம் ஜாஸ்தி இருக்கும். அப்படி பார்த்தா நீங்கள் அந்த வெப்பம் கூடனாக்கா சோறு கூட வச்சிடலாம். நீங்கள் இதே மாதிரி நெடுக்க உட்காந்துக்கிறாரு. அப்படியே குத்துன்னு வச்சுங்க. நீங்கள் அப்படியே உளி போட்டு வச்சா டகால் ஓடியும் பாரு. அப்படியே ரெண்டா பழகலாம். சுட்ட பாருன்றாங்களே, செப்டி டேங்க் வைக்கிறாங்க பாருங்க. பெங்களூர் சைட்லாம் டயரு வைக்க போட்டு ஆந்திரா இங்கே சார் நாளங்கள் அப்படியே ஏடு ஏடாக இருப்பாங்க. அதுவும் சுட்ட பாரு. அது எந்த வேலையும் யூஸ் ஆகாது. ஒரு அடி பட்ட மாதிரி படம் இல்லை யூஸ் ஆகாது. அது பட்டு கொஞ்சம் வேல்யூஷன் கம்மி. அதான் சார் பாருங்க. பாட்டு தான். வழியில் போடக்கூடாது, ஓரமாக போடணும்.
ஓரமாக போடணும் ஹரீஷ். என்ன பண்ணுற வை, அதெல்லாம் விடு, எடுத்து மட்டும் போடு.